விஜயகாந்தை பற்றி நடிகை மீனா என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? அது கேட்டால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. விஜயகாந்தை பற்றி தமிழ் சினிமாவே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கு. அதில் நடிகை மீனா ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் விஜயகாந்த் சாரோட கிட்டத்தட்ட 2, 3 படம் நடிச்சிருக்கேன். அதில் குறிப்பாக வானத்தை போல ஒரு படம் நடிச்சிருக்கேன். அந்த படம் 2000 வந்தது. அதில் விஜயகாந்த் சார் டுயல் ரோல் நடிச்சிருந்தார். அப்போ பையன் ரோலை நான் வந்து ஜோடியாக நடிச்சிருந்தேன். அப்போது என்ன ஆகுதுன்னா, அவர் ஒரு கிராமத்தில் நாங்கள் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருந்தோம். அது வந்து ஊருக்கு வெளியூரமாக நடிச்சிருந்தது. அப்போது விஜயகாந்த் சார் அங்கே நடிப்பார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஊரில் பக்கம் எல்லாருக்குமே அந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே என்ன ஆகுதுன்னா, எல்லா ஊரில் இருந்தும் டிராக்டர், லாரி, மாட்டு வண்டி உள்ளிட்ட எல்லா வாகனத்துலேயும் கூட்டம் கூட்டமாக ஆளுங்க வந்துக்கிட்டே இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கூட்டத்தையே கட்டுப்படுத்தவே முடியல யாராலையுமே. ஏன்னா விஜயகாந்த் சாரை பார்த்தே ஆகணும்னு சொல்லி கிராமத்துலேருந்து எல்லாருமே வந்துட்டாங்க. நான்லாம் அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை யாருக்குமே பார்த்ததே இல்லை. ஏன்னா நானும் பெரிய பெரிய நடிகர்கள் நடிச்சிருக்கேன். ஆனால் இருந்தாலும் விஜயகாந்த் சார் கூட நடிக்கும்போது அந்த வானத்தை போல ஷூட்டிங்கில் அவரை பார்க்க வந்த கூட்டத்தை பார்த்து நான் மிரண்டே போயிட்டேன். ஏன்னா அவ்வளோ கூட்டம் வந்துடுது. ஆனால் எல்லாருமே விஜயகாந்த் சாரை உயிராக நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டது அன்றைக்கி தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா விஜயகாந்த் அன்றைக்கே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஸ்டாராக இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் மிகப்பெரிய ரசிகர் ஃபேன்ஸ் உண்டு. அதனால தான் விஜயகாந்த் சார் எங்கே போனாலும் சரி எல்லாருமே அவரை சுற்றி இருந்து கூடமாக வந்துடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் சார் படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சாப்பாடு ஒரே மாதிரி தான் இருக்கும். நான்வெஜ்ஜானால் நான்வெஜ்ஜு, சைவம்னா சைவம், இது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு போடுறது நடிகர் விஜயகாந்த் தான். அதனால தான் அன்றைக்கி அவரை பார்த்து நான் மிரண்டே போயிட்டேன். அவ்வளோ ஆச்சரியம் நான் அவரை பார்க்கும்போது. பட் அவர் தேர்தலில் எல்லாருக்குமே இழந்தது நமக்கு வீணாக தான் போச்சு. அவர் இன்றைக்கி இருந்தால் நிச்சயம் அவர் தான் சிஎம் அப்படின்ட்டு ரசிகரான நானும் கருத்து சொல்கிறேன். அந்த கருத்து சரின்னா நீங்களும் சொல்லுங்கள்.